Hi, hello, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சில்க் த்ரெட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு த்ரெட்னா அது சில்க் த்ரெட்டு தாங்க. இது வந்து டபுளாக தான் யூஸ் பண்ணணும், அதாவது டபுள் ஸ்டேஷனை தான் யூஸ் பண்ணணும். இது வந்து இரட்டைப்படை முறைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் ஆரி நீடிலையோ த்ரெட்டையோ எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மெத்தடு சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட 2 இருந்தாலும் ஓகே, 1 இருந்தாலும் ஓகே. ஆனால் 2 இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து டபுள் ஸ்டேஷனாக தான் யூஸ் பண்ணணும், இரட்டை முறையில் தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து டபுளாக எடுத்துட்டேன். டபுள் எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நூல் கண்டு தான் இருக்குது சில்க் த்ரெட்டு. இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நார்மல் ஷூயிங் மிஷினில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி காலியாக இருக்கும், அந்த டப்பா இருக்கும் தெரியுமா, டேப் மாதிரி. அதை வந்து எடுத்தால் அதில் வந்து நம்ம வந்து நூல் சுற்றி வச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா நூல் வந்து அதிலிருந்து எடுத்து அதில் நிறைய சுற்றி வச்சுக்கிங்க. ஏன் இப்படி சேர்க்கணும், அது டபுளாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த சில்க் த்ரெட்டு தான் பர்ஃபெக்டாக நீட்னஸாக நமக்கு வந்து அழகு கொடுக்க போகுது. இது வந்து திக்காக நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லையா உங்ககிட்ட வந்து இதுவும் இல்லைன்னா மிஷின் இருக்கிறவங்கிட்ட கண்டிப்பாக இந்த பாபின் இருக்கும். இந்த பாபினில் கூட நீங்கள் வந்து அந்த சில்க் த்ரெட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து டபுளாக தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் சொன்னேன்ல 2 கலர் இருந்தாலும் ஓகேங்க. அப்படி இல்லை அந்த பாபின் இல்லைன்னா அந்த டேப்பில் வந்து சுற்றி வச்ச நூலை 2 எடுத்துக்கிங்க. 2 நூலையும் அந்த முடிப்பு எடுத்து நல்லா முடிச்சு போட வச்சுக்கோங்க. டபுளாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ வந்து சேம் எப்படி நம்ம ஸ்விங் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணணும் சேம் அதே மாதிரி தாங்க இதுவும். அதே மாதிரி கீழே எண்ணெய் போட்டு கையில் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் எப்படி பண்ணணும், நம்மளுடைய கட்டை விரல் அல்காட்டி விரல் நடுவில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃப்ரேம்க்கு கீழே போனோம்னா சேம் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு கீழே போய்க்கணும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தாங்க நம்ம சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு முன்னாடி தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஐ இன்ட்ரெஸ்டட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உமன்ஸ் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ஃப்ரீ டைமில் தான். ஜஸ்ட்டு 1 டேக்கு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 2 மந்த் இந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ் தான். வாங்க அதில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், டேக் கேர். இன்று உங்கள் தன்யா.